The probability that at least one of A and B occur is 0.6. If A and B occur simultaneously with the probability 0.2, then find P of A bar plus P of B bar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொன்னால் நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டின்னு சொன்னதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப், அதாவது பி ஆஃப் ஏ யூனியன் பி தான் இதுக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு நார்மலாக ஏஆர்பி அப்படின்னு கொடுத்தா, ஓஆர் ஏஆர்பி அப்படின்னு கொடுத்தாலும் நம்ம என்ன தான் கண்டுபிடிப்போம்? ஏ யூனியன் பி தான் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி அட்லீஸ்ட் அப்படின்னு கொடுத்தாலும் ஏ யூனியன் பி தான் கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி சொன்னதில் பி ஆஃப் ஏ யூனியன் பி நம்ம கண்டுபிடிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு அர்த்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.6 கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து 0.6 கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஏ அண்ட் பி, வெறும் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது இன்டர்செக்ஷன். இந்த பாருங்க, என் வருது இல்லையா? இங்க என் வந்து எப்படி இருக்கு? இன்டர்செக்ஷன் மாதிரி இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வந்தா இன்டர்செக்ஷன், ஆர் வந்தா யூனியன், அட்லீஸ்ட் வந்தாலும் யூனியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அண்டு வந்ததுனால இது வந்து ஏ இன்டர்செக்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டின்னு சொன்னதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.2 கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் பி ஆஃப் ஏ பார் பிளஸ் பி ஆஃப் பி பார் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? பி ஆஃப் ஏ யூனியன் பினா பி ஆஃப் ஏ plus P of B minus P of A intersection B. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. P of A union B க்கு பதிலாக 0.6. P of Aவும் P of Bவும் நமக்கு தெரியாது, அதனால இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் P of A intersection Bனா நமக்கு தெரியும் 0.2ன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா P of A plus P of B தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு இங்கே வந்து P of A பாரும் plus P of B பாரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு இது ரெண்டுமே வேல்யூ தெரியாதனால நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். P of A plus P of B அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் 0.2 நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன். அப்போ இங்க இருக்கிற 0.6 அப்படியே போட்டுக்கணும். இந்த மைனஸ் 0.2 இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 0.2 ஆயிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0.8 கிடைக்கும். அப்போ இதை வந்து ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம். P of A plus P of B வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.8 அப்படின்னு கிடைக்குது. ஆனா நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? P of A bar plus P of B bar தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த P of A இருக்கு இல்லையா? இந்த P of A வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் P of A bar அப்படின்னு எழுதலாம். அதுவே P of A பாரா இருந்தால் 1 மைனஸ் P of Aன்னு எழுதலாம். A இருந்ததுன்னா 1 மைனஸ் P of A பார்னு எழுதலாம். அதே மாதிரி பிளஸ் P of B எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் P of B பார் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே பார் இருந்தால் நீங்கள் இங்கே பார் போடக்கூடாது, இங்கே பார் எல்லாம் பார் போடணும். 1 மைனஸ்ன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். ஈக்குவல் டு என்ன இருக்குது? 0.8. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒன்னையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ப்ளஸ் நம்பர் இல்லையா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 0.8 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் 0.8 ஆகும். இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கா? அது ரெண்டுமே நான் அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்போ P of A பார் இதுவும் மைனஸ்ல இருக்கு. அப்போ பிளஸ் P of B பார்னு கிடைக்கும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதை சப் பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, மைனஸ் P of A பாரும் இந்த மைனஸ் P of B பாரும் அந்த பக்கம் கொண்டு போயிடும். அவ்வளோதான். இப்போ 2ல இருந்து 0.8 சப் பண்ண போறோம். இப்போ 2.0ன்னு வச்சுக்கலாம். டாட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால ஒரு 0 மட்டும் போட்டுக்கினேன். அப்போ 0.8 சப் பண்ணும் போது இங்கேருந்து ஒரு பண்ணுறோம். இது 1 ஆகும், இது 10 ஆகும். 10ல 8 போச்சுன்னா 2. இந்த டாட்டுக்கு நேராக டாட்டை இங்கே 1 வந்துடும். அப்போ 1.2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ P of A bar plus P of B bar வந்து 1.2ன்னு கிடைச்சிருக்கு. அவ்வளோதான் இந்த சம். The probability of happening of an event A is 0.5 and that of B is 0.2. அப்படின்னா P of A கொடுத்துருக்காங்க, P of B கொடுத்துருக்காங்க. If A and B are mutually exclusive events, mutually exclusive events நாவே P of A intersection B வந்து 0, அதுக்கு காமன் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் எழுதிக்கலாமா? P of A கொடுத்துருக்காங்களா? 0.5 given போட்டுக்கோங்க. P of B வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0.3. அப்புறம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் என்ன அர்த்தம்? P of A intersection B வந்து 0 அப்படின்னு அர்த்தம். Then find the probability that neither A nor B happen. neither A nor B அப்படின்னா ஏவும் கிடையாது பியும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்போ இது எப்படி எழுதலாம்னா P of A கிடையாது அப்படின்னா A பார் இன்டர்செக்ஷன் B பார். ஓகே, இது பாருங்க, நார் அப்படின்னா பார் போட்டுக்கணும். ஸோ ஏவும் கிடையாது பியும் கிடையாதுன்னா ஏக்கும் பார் போடணும், பிக்கும் பார் போடணும். இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் போடணும். சரி, இப்போது தனித்தனியாக பார் இருக்கு இல்லையா? அதை வந்து ஒரே பாராக மாற்றும் போது இந்த இன்டர்செக்ஷன் வந்து யூனியனாக மாறிடும். ஸோ P of A யூனியன் B தி ஹோல் பார்னு போட்டுக்கலாம்.
எக்ஸாம்பிள் 8.28ல செகண்ட் சம்மும் இதே மாதிரி தான் வரும், இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ P of A union B the whole bar அப்படின்னா இப்போ நார்மலாக P of A bar நம்ம எப்படி எழுதுவோம், 1 minus P of A அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் 1 minus P of A union Bன்னு எழுதிக்கலாம், பார் இல்லாமல் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 1 minus இப்போ இந்த P of A union B இருக்கு இல்லையா, இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஏன்னா வெளியே மைனஸ் இருக்கிறதுனால. P of A plus P of B minus P of A intersection B. சரி, 1 மைனஸ் இப்போ இதோடைய வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த 3 வேல்யூஸும் நம்மக்கிட்ட இருக்குது, ஏவும் இருக்குது, பியும் இருக்குது, இன்டர்செக்ஷனும் இருக்குது. 0.5 + 0.3 - 0. அப்போ என்ன ஆகும்னா 1 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், 0க்கு வேல்யூ கிடையாது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும், 0.8ன்னு கிடைக்கும். ஸோ 1லேருந்து 0.8 போச்சுன்னா 0.2. ஸோ சப் பண்ண தெரியலனா 1 பாயிண்ட் இங்கே ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால ஒரு 0 போட்டுக்கலாம். இப்போ 0.8. இப்போ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 0 ஆகும், இது 10 ஆகும், 10ல் 8 போச்சுன்னா 2 ஆகும், இங்கே 0.2. ஸோ P of A bar intersection B bar 0.2ன்னு கிடச்சிருக்கு.